வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.7ல் 10th சம் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம 2 மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு மேன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த கம்பெனி வந்து அவருக்கு ஸ்டார்டிங்கில் வந்து 60,000 சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இயரும் அவரோட சேலரியில் 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ 5 வருஷம் கழித்து அவரோட சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து 60,000ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 5% அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 மட்டும் தான் நம்மளுக்கு கிவன். நம்ம 5 வருஷம் கழித்து அவரோட சேலரி என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 5% அப்படின்றது என்னென்னா 5/100. ஸோ ஃபஸ்ட் இயர் முடியும் போது அவரோட சேலரியில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனி சொன்னது வந்து உங்கள் சேலரியில் 5% வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவரோட ஸ்டார்டிங் சேலரி. இதில் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அவரோட இன்க்ரிமெண்ட். ஸோ அந்த 60,000 இன்ட்டு 5/100. ஸோ இதில் 5% அப்படின்றதுனால நம்ம இந்த நம்பர் கூட 5/100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 5 இன்ட்டு 6 வந்து 30. ரிமைனிங் இங்கே 2 zeros இருக்குது. ஸோ சேலரி அட் த எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் வந்து அவர் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த சேலரி 60,000 ப்ளஸ் இந்த இன்க்ரிமெண்ட். ஸோ ஃபஸ்ட் இயர் எண்டில் அவரோட சேலரி வந்து 63,000 மாறியிருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ருபீஸ் போட்டுக்கோங்க. பண்ண ப்ராசஸே நம்ம திரும்ப திரும்ப பண்ண போகிறோம் 5 இயர்ஸ் வரைக்கும். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் சேலரி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் அந்த இயர் எண்டில் அவரோட சேலரி என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இயருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இயருக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் இன் சேலரி அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர். ஸோ அவர் ஃபஸ்ட் இயர் எண்டில் இவ்வளோ வாங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ செகண்ட் இயர் எண்டு வரைக்கும் இதுதான் வாங்கிட்டு இருந்திருப்பார். ஸோ எண்டில் தான் வந்து அடுத்த இயருக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த இன்க்ரிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாரோ அதில் 5%. ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ வாங்கிட்டு இருந்திருக்காரு. இதில் தான் நம்ம வந்து 5% பார்க்கணும். ஸோ 63,000 இன்ட்டு 5/100 விச் இஸ் ஈக்குவல் டு 0 கேன்சல் ஆயிரும். 63 இன்ட்டு 5 வந்து 315. இதில் ஒரு 0 இருக்கிறனால அந்த 0 நம்ம இதில் போட்டாச்சு. ஸோ இதுதான் செகண்ட் இயரோட இன்க்ரிமெண்ட். சேலரி அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி லாஸ்ட்டாக அவர் வாங்கிட்டு இருந்தது இந்த அமௌண்ட். ஸோ 63,000 ப்ளஸ் இப்போ உள்ள இன்க்ரிமெண்ட் இது விச் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 66,150. ஸோ எண்ட் ஆஃப் தேர்ட் இயரில் அவரோட இன்க்ரிமெண்ட் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ இதில் 5% 66,150 இன்ட்டு 5/100. ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இந்த 5 1 இங்கே 2 விச் இஸ் ஈக்குவல் டு 3307.50 வரும். ஸோ இப்போ சேலரி அட் த எண்ட் ஆஃப் third year is equal to 66,150 plus 3307.5 which is equal to rupees 69,457.50. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் கூட அதுக்கு முன்னாடி வாங்கின சேலரியை ஆட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இன்க்ரிமெண்ட் பார்க்க போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் இன்க்ரீஸ் இன் சேலரி at the end of fourth year is equal to இதில் 5% 69,457.50 into 5/100. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 3472.87. ஸோ இப்போ சேலரி அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்த் இயர் பார்க்கலாம். which is equal to increment
ப்ளஸ் ப்ரீவியஸ் சேலரி இது 69457.50 which is equal to 72930.37 rupees. இங்கேயும் rupees. ஸோ இப்போ increase in salary at the end of 5th year is equal to, ஸோ இந்த சேலரியில் 5%, ஸோ 72930.37 into 5/100 which is equal to 3646.51 rupees. ஸோ இப்போ salary at the end of 5th year பார்க்க போகிறோம், which is equal to increment plus previous salary 72930.37 which is equal to rupees 76576.88. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 76577 கிடைக்கும். ஸோ இந்த சேலரி தான் அவர் வந்து 5th இயரோட எண்டில் வாங்கிட்டு இருந்திருப்பார். இதில் 60,000 காமனாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேர்மில் 1 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது 5/100. ஸோ 60,000 இன்ட்டு 1 ப்ளஸ் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 1, இங்கே வந்து 20. ஸோ 1/20. ஸோ இதில் எல்சிஎம் எடுத்தோன்னா, ஸோ 20 இங்கே வரும். இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா 20 + 1 which is equal to 60,000 into 21/20. ஸோ இதுதான் வந்து அவர் செகண்ட் இயரில் வாங்கின சேலரி. இப்போ தேர்ட் இயரில் அவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? ஸோ இங்கே நான் செகண்ட் இயர்னு சொன்னதுமே அவர் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில் வாங்குறது, அதாவது செகண்ட் இயர் ஃபுல்லாக அவர் அதான் வாங்கியிருப்பார். இங்கே தேர்ட் இயர்னு சொல்கிறது எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், அப்படின்னா தேர்ட் இயரில் ஃபுல்லாக அவர் வாங்குறது. ஸோ அது வந்து இந்த செகண்ட் இயர் சேலரி ப்ளஸ் இந்த செகண்ட் இயர் சேலரியில் 5%. ஸோ இதில் 5%ங்கிறதுனால இந்த டேர்ம் கூட 5/100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே வந்து இந்த 60,000 into 21/20 காமனாக இருக்கிறதுனால அதை காமனாக எடுத்தோன்னா இந்த டேர்ம் 1 ஆயிரும், ப்ளஸ் இங்கே ரிமைனிங் இருக்கிறது 5/100, அது அப்படியே வரும். which is equal to இந்த 60,000 அப்படி இருக்கும், 21/20. இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இங்கே 20, அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தோன்னா 20 + 1/20 which is equal to 60,000 21/20. இங்கேயும் நம்மளுக்கு 21/20 தான் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் போடலாம். ஸோ செகண்ட் இயர் அப்படின்றது எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்றது எண்ட் ஆஃப் செகண்ட் இயர். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 60,000 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 60,000 into 21/20 இருந்துச்சு, இப்போது 60,000 into 21/21 ஸ்கொயருக்கு இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனை ஃபாலோ பண்ணுது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ. ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஜென்ரல் ஃபார்மில் ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்படி பார்த்தோன்னா இதுதான் நம்மளோட ஆரோட வேல்யூ 21/20. ஏன்னா இது ஏ, இது வந்து ஏஆர், இது வந்து ஏஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எண்ட் ஆஃப் 5th இயரில் அவர் வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பார் அப்படின்னு தெரியணும். ஸோ அப்படின்னா 6th இயர், அதுதான் வந்து எண்ட் ஆஃப் 5th இயர். ஸோ இதை நம்ம வந்து T6 அப்படின்னு வச்சுக்கலாம், which is equal to A into R power 6 - 1, n - 1, இங்கே n வந்து 6ன்றதுனால which is equal to A R power 5 which is equal to, ஸோ நம்மளோட ஏயோட வேல்யூ 60,000 into ஆரோட வேல்யூ 21/20 the whole power 5 which is equal to 76576.88ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு 76577 கிடைக்கும். ஸோ இந்த சம்மில் நம்ம அந்த சேலரியை ஒரு சீக்வன்ஸாக மாற்றி அது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சனால
ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆயிடுது.